ஷர்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பன் தேனி பாலாஸ் ஆன்மீகத்திற்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள், குரு பூர்ணிமா. ஐயனுக்கு ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. 6 மணி பூஜை நடந்துட்டு இருக்கு. உள்ள பயங்கர ஒரு இது 6 மணி இருந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நைட்டு 12 மணி பூஜை இருக்கு. நாளைக்கு காலையில பூஜை இருக்கு. நாளைக்கு மதியமும் பூஜை இருக்கு. பாருங்க மக்கள் எவ்வளவு கூட்டமாக கூடியிருக்காங்க பாருங்க. 6 மணி பூஜை. இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வருத்தப்படுறீங்க, நான் வந்தேன் உள்ளே போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்க. தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நான் சொல்கிற ஒரே விஷயம், இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல உட்காந்துட்டாலும் ஐயன் உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். உள்ளே போய் ஜீவசமாதியில் உட்காந்து நான் பூஜையை பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அதை விட்டுருங்க. அந்த மாதிரி எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. முதல்ல இங்கே வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாலே நமக்கு போதும். அதுதான் மிக அற்புதமான விஷயம். நீங்கள் வந்து உட்காந்து ஐயனை வேண்டுனாலே போதும், நல்லதே நடக்கும் எல்லாமே. அதுதான் இந்த இடத்துக்கு மண்ணுக்கு வரணும். நான் சொல்கிறது உங்களுக்கு அதுதான் நல்லபடியாக நடக்கும். வாங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நைட்டு பூஜை, நாளை காலை பூஜை, மதிய பூஜைலாம் எடுத்து ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு காத்துட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்குருவத்தான் நினைச்சு சாம்பலையதான் குழைச்சி நெத்தியில தொட்டு வச்சா வெற்றி நிச்சயந்தா. சர்க்குருவத்தான் நினைச்சு சாம்பலையதான் குழைச்சி நெத்தியில தொட்டு வச்சா வெற்றி நிச்சயந்தா. சர்க்குருவ நம்பினவர் கெட்டதில்லை என்பது சத்தியந்தா. சர்க்குருவ நம்பினவர் கெட்டதில்லை என்பது சத்தியந்தா. நிச்சயந்தா நிச்சயந்தா வெற்றி நிச்சயந்தா. சந்தேகம் தேவையில்லை, சொல்வது சத்தியந்தா. நிச்சயந்தா நிச்சயந்தா வெற்றி நிச்சயந்தா. சந்தேகம் தேவையில்லை, சொல்வது சத்தியந்தா. சர்க்குருவத்தான் நினைச்சி சாம்பலையதான் குழைச்சி நெத்தியில தொட்டு வச்சா வெற்றி நிச்சயந்தா. நெத்தியில தொட்டு வச்சா வெற்றி நிச்சயந்தா. ஷர்குருவே சரணம். வணக்கம். பூஜை அழகாக ஆரம்பமாச்சு. 6 மணி பூஜை. மக்கள் எல்லோரும் வந்து அலைகடலென திரண்டிருந்தது உங்களுக்கு நான் காட்டினேன். இந்த பூஜைகள் அருமையாக நடந்து கொண்டு இருந்தது. மக்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறணும். சர்க்குருப்பாகிட்ட வேண்டுனது நான் அதுதான். கஷ்டத்தோடு வந்திருக்க இந்த மக்கள், என் அப்பன் சர்க்குரு அற்புதமாக அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றி நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. பாருங்கள் மக்கள் கூட்டத்தை பாருங்கள். ஐயனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, என்னால் அதை சொல்லும்போது எக்ஸைட் ஆகிடுறேன். அவ்வளவு ஒரு அற்புதம். அங்கே அந்த மக்கள் கூட்டமே அதுக்கு ஒரு சாட்சியாக இருந்தது. ஜீவ சமாதிகளை ஜொலிக்கப்பட்டிருந்த அந்த அற்புத நிகழ்வுகளை நாங்களும் பார்த்து மனமாற மெய் மறந்து நின்னோம். அவ்வளவு அழகான அலங்காரம், அவ்வளவு அற்புதமான பூஜைகள் முடிந்தது. பார்த்தீங்களா, அந்த பூஜைகள் முடிந்தது. இந்த பூஜையை தாண்டி இரவு 12 மணி பூஜையும் இருக்கும். அந்த 12 மணி பூஜையும் நன்றாக அற்புதமாக நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. மக்கள் கூட்டம் அவ்வளவு கூட்டம் பாருங்கள். மக்கள் ஓய்வெடுக்கிறாங்க. மீண்டும் அதிகாலையில் அன்றைக்கி சனிக்கிழமை இப்போ நைட்டேவும் 12 மணிக்கு பூஜை இருக்கும். வாங்க பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். கரெக்டாக 12 மணி பூஜைக்கு 11 மணிக்கே வந்து மக்கள் அலைகடலான திரண்டுட்டாங்க. பூஜை அலங்கார பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாம் ஜீவ சமாதியை சுற்றி அற்புதமாக நிற்க ஆரம்பித்தாங்க. வெளியே கூட்டம் தாங்க முடியலை. இந்த தடவை ஜீவ சமாதியில் அழகான ஆட்களை உள்ளே விட்டுருந்தோம். இந்த கண்கொள்ளா காட்சி உங்களுக்கு நீங்களாம் வந்து நேரடியாக வெளியே நின்னாலும் சரி, உள்ளே உட்காந்தாலும் இவ்வளோ பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் அருமையாக எடுத்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பதிவுகளை பார்த்து நீங்கள் பயனடையணும். எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழுகாதுங்கிறது தான் நம்மளுடையது. கண்டிப்பாக அற்புதமான இந்த நிகழ்வை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சர்க்குருப்பனுக்கு நன்றி நன்றி நன்றி. நிச்சயமாக வாங்க பாருங்கள். பூஜை அழகாக இருக்கும். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். 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 ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.
சிரமங்கள் ஏற்படும். ஒருத்தர் பேசுறத தவிர்த்துட்டு முழு நம்பிக்கையோட மனம் முழுகி வேண்டுங்க. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். தயவு செஞ்சு அமைதியா ஒத்துழைப்பு சாமி. இப்ப பூஜை ஆரம்பமாகுது.
समर्थ सद्गुरु ओम श्री सच्चिदानंद सद्गुरु भगवान ज्ञानवल्लल திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவானே ஞான வள்ளலே உண்மை பரம்பொருளே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே ஆதியும் நீயே அந்தமும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே கதியும் நீயே விதியும் நீயே திவ்ய ஸ்வரூபனே சாந்த ஸ்வரூபனே ஜோதி ஸ்வரூபனே மாய ஸ்வரூபனே கருணை கடலே ஞான வள்ளலே கண் கண்ட தெய்வமே கணக்கண் வட்டி நாதனே அதிசய பிறவியே ஞான குருவே எல்லாம் நீயே சத்குருவே உங்களை நாடி வரும் மக்கள் உங்களை தேடி வரும் மக்கள் உங்களை நம்பி வழிபடும் மக்கள் உலக மக்கள் சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பும் அருளும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் ஐயனே. உங்கள் அருளால் எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் ஐயனே. உங்கள் அருளால் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஐயனே. உங்கள் திருவடியே சரணம் சரணம் சரணம். நாடு கிழமை பார்த்து கும்பிடுற சாமி இல்லே, பொங்க வச்சு பூசை வச்சு கூப்பிட தேவையில்லை. நாடும் கிழமை பார்த்து கும்பிடுற சாமி இல்லே, பொங்க வச்சு பூசை வச்சு கூப்பிட தேவையில்லை. எங்களோட எப்பவுமே சேர்ந்திருக்கும் உயிரல்லவா, என்ன நாங்க கேட்டாலும் தந்து காக்கும் குருவல்லவா. சங்கத்தமிழ் சொல்லெடுத்து சந்தத்தோடு பாடுகிறோம், சங்கத்தமிழ் சொல்லெடுத்து சந்தத்தோடு பாடுகிறோம். சொந்தமான சாமி நீயும் வந்து குறை தீருமையா, சொந்தமான சாமி நீயும் வந்து குறை தீருமையா. குருநாதனையா சத்குருநாதனையா சரணம் 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 சத்குருநாதனையா. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.